ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன் ராம். ஸோ போன பாட்டில் வந்து அந்த சடன் அரைவல் ஆஃப் கோட்ஸு, அந்த திடீர்னு அந்த பேய் உருவம் வந்தது, அதுக்கப்புறம் டேக் குக்கோட சின்ன சின்ன சின்னதாக ஒரு மூமெண்ட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த டேங்கோட ஃபியர் இந்த சீனில் வந்து நம்ம முடிச்சிருப்போம் போன பாட்டை. ஸோ அதோட கண்டினியூ தான்டா. ஸோ இப்படியே வந்து டேங்கோட லைஃப்பில் ஒரு 3 மந்த் போயிருக்கோம் எல்லாரோட லைஃப்லேயும். ஸோ நான் கரெக்டாக நம்ம டேங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. ரூமே சரியாக ஒரு ஏதோ ஒரு அழிவு உள்ள ஏதோ சண்டை நடந்த மாரி, எல்லா பொருளும் கீழ கிடக்கு. அப்படி கிடக்கு ரூமே ஒரு அலங்கோலமா. அதுக்கு நடுவுல தான் அந்த பெட்டுக்கு பக்கத்திலேயே டேங் வந்து உட்காந்து அவங்க தலைய வந்து பெட்ல லைட்டா சாய்ச்சிருக்காங்கடா. அப்படியே அவங்க ஃபேஸ் வந்து அந்த சீலிங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க ஃபேஸ பார்த்தோம் அப்படின்னா, அவ்ளோ டியர்ஸ்டா. அந்த டியர்ஸ்லாம் அழுது அப்படியே ஒரு மாரி அந்த மூஞ்சியே அழுததுக்கு ஒரு அடையாளமா இருக்கும்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி ஒரு அடையாளமா இருக்கும். கண்லலாம் அவ்ளோ டியர்ஸ் இன்னுமே தேங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு. அவங்க நோஸ் ஃபேஸ் எல்லாமே அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கு. அவங்க சவுண்ட் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க லிப்ஸையும், அவங்க கையையும் தாண்டி அவ்ளோ டைட்டா வந்து லிப்ஸ பைட் பண்றது, கைய ஹோல்ட் பண்றதுன்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களால சுத்தமா முடியல. ஸோ இப்படியே வந்து பார்த்தோம்னா, சடனா அந்த டோர் தான்டா ஓப்பன் ஆகுது. நம்ம ஜிம்மின் தான் வந்து உள்ள வருவாங்க. இந்த ரூம பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்ம டே ஜ ஜிம்மின் தான் அப்படியே நேரா டேங் கிட்ட தான் போறாங்க. "என்னாச்சு டேங்? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ட்டு டேங் பக்கத்துல உட்காந்துட்டு டேங்கோட கைய தான்டா ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. டேங் எதுவுமே பேசலடா. அவங்க ஸ்டில் நவ் அந்த சீலிங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "டேங், உன்ன தான் கேட்குறேன். எதுவும் பிரச்சனையாடா?" "ஜிமின், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நீ போறியா?" "இங்க பாரு, இப்ப நீ என்னாச்சுன்னு என்ட்ட சொல்லேன்னா, நான் கண்டிப்பா அம்மாட்ட இத சொல்லிருவேன்." "ஜிமின் ப்ளீஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." "இல்ல, மாகியோட நியூஸ் வந்ததுலேருந்து நீ சரியில்ல. என்னாச்சு?" "ஜிமின், நீயே பார்க்குறேல்ல, கொஞ்ச நாளா என்ன அப்ரோச் பண்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுறாங்க. அது மாகி. அது பார்க்க ஆக்சிடென்ட் மாரி இல்ல. ஆக்சிடென்ட் ஆனதுல யாருக்காச்சும் கழுத்து துண்டாகுமா? ஆனா போலீஸ் இத எப்படி ஆக்சிடென்ட்ன்னு சொன்னாங்க." எனக்கு எதுவுமே சரியா படல ஜிம்மின். "ஏய் டேயாங், நீ தான் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. மேபி நீ ஆஃபீஸ் போறனால அந்த பதட்டத்துலயும், ஸ்ட்ரெஸ்லயும் கூட நீ ஏதாச்சும் திங்க் பண்ணலாம். தேவையில்லாம எதுவும் திங்க் பண்ணாத. அதனால தான் அப்படி வீட ஃபுல்லா அப்படி ஆக்கி வச்சிருக்கியா?" "ம்ஹ்ம். அப்படி இல்ல." "அப்புறம் என்னாச்சு?" "இன்னைக்கு எனக்கும் நெல்சனோட லவ் ஆனிவர்சரி." "டேயாங், நான் மறந்துட்டேன் தான் நெனச்சேன் ஜிமின். ஆனா ஃபோன்ல அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாரி பயமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன அப்ரோச் பண்ற எல்லாரும் அடுத்தடுத்த நாளே ஏதாச்சும் ஆகுமேது, என்ன அறியாமலே நான் எங்கெங்கேயோ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஜிம்மின். எனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அந்த கோவத்துலயும், வெறுப்புலயும் தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். ஐம் சாரி ஜிம்மின்." "இதுக்கு எதுக்கு சாரி சொல்ற?" அப்படின்ட்டு டேயாங்க தான்டா அவங்க செஸ்ட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம்மின். டேயாங்க ஒரு மாரி ஜிம்மின தான் ரொம்ப செக்யூர்டா ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. "டேயாங், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு அது ஒரு நைட் மேட்டரா இருக்கனால உன்னால டக்குன்னு வெளிய வர முடியல. அந்த ஃபோன தான் நான் யூஸ் பண்ணாதன்னு சொன்னேன்ல. ஏன் இன்னும் அந்த ஃபோன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க?" "இல்ல ஜிம்மின், அது சர்டிஃபிகேட்ஸ் காலேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதில தான் இருக்கு. அதனால தான் வச்சிருந்தேன். இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த எதையுமே நான் இன்னும் டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன்." "இங்க பாருடா, பாஸ்ட்ட மறக்கணும்னு நெனச்சா, பாஸ்ட் சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. புரியுதா? பாஸ்ட்ட அப்படியே நம்ம கையிலேயே சுமந்துக்கிட்டு மறக்கணும்னு நெனைக்கிறது முட்டாள்தனம்." அப்படின்ட்டு டேங் பக்கத்துலேருந்து அந்த ஃபோன தான்டா எடுக்குறாங்க. "இதுக்கப்புறம் இந்த ஃபோன நீ நெனச்சு கூட பார்க்கக்கூடாது. உன்னோட இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ மட்டும் உன்னோட புது ஃபோன்ல எடுத்துட்டு, இந்த ஃபோன என்ட்ட குடு." "ஜிம்மின், அது வேணாம் டேயாங். நம்மளோட நிம்மதிய எது கெடுக்குதோ, அது நம்ம கூட இருக்கிறது நல்லது கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட வா.
டின்னருக்கு அப்பாவும், அம்மாவும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வந்துரு." "ம். ஓகே ஜிமின்." அப்படின்றாங்க. ஜிம்மின்னு ஒரு மாரி கேரிங்கா டேங்க பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஏன்னா ரொம்ப டேங்ட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும், அதுவே டேங்க ரொம்ப டிப்ரஷன் ஆக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ டேங்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்கடா. அந்த ரூம் இன்னும் குப்பையா தான் இருக்கும். பட் அத எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த பழைய ஃபோன் எடுத்துட்டு, அந்த புது ஃபோன்ல தான்டா அவங்க ஃபைலெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போவாங்க ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு. டேங் எங்கிட்டு எப்பவுமே நேரா அந்த பெட்ட தான்டா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதில டேங் வந்து அவங்க ஃபைல்ஸ மட்டும் தான் நியூ ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டன் ஆனோனே அகைன் அந்த ஃபோன் அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகுற மாரி இருக்கும். நேரா கால் ஹிஸ்ட்ரிக்குள்ள தான் போகும். அதில ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். அந்த நம்பருமே அந்த புது ஃபோன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்போர்ட் ஆகுற மாரி எல்லாமே சேவ் ஆயிருக்கும்டா. அந்த பழைய ஃபோன்ல இருக்க எல்லா டேட்டாவும் அந்த புது ஃபோன்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ இது தெரியாம நம்ம டேங்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நேரா பெட்ல வந்து அந்த ஃபோன தான்டா பாப்பாங்க. பழைய ஃபோன்ல இருக்க எல்லாமே அ அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அதில வந்து சேவ் ஆயிருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம டேங் மத்தது அவ்வளவா நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பழைய ஃபோன நேரா வந்து அவங்க பாக்கெட்குள்ள தான் வச்சுட்டு கீழ தான் போயிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா, அப்புறம் ஜிம்மின், அப்புறம் யூமின் 4 பேர் உட்காந்துருப்பாங்க டைனிங் டேபிள்ல இவங்களுக்காக தான். ம். "அண்ணா எப்போ வருவாங்கப்பா?" உங்க அண்ணன கேட்கலன்னா உனக்கு உயிரே போயிரும்ல? ஏன்டா? அம்மா, அப்பாவெல்லாம் பார்த்தா ஆள் மாரி தெரியலையா? அப்படி இல்லம்மா. ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். அண்ணனும் போயிட்டான். இதோட 3 மாசம் ஆச்சா என்ன பார்த்து. ம். உன்ன கூட தான் பார்த்து 3 வருஷம் ஆச்சு. ஆனா வந்த புதுசுல 2 மாசம் நீ ரூம்குள்ளதேல இருந்த. அம்மா, நீ சும்மா இரு ஜிமின். 2 மாசம் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். திடீர்னு வந்து வேலைக்கு போறேன்னு சொன்னான். இப்ப என்னன்னா காலைல எப்ப போறான், நைட் எப்ப வரான்னு தெரிய மாட்டுது. வீட்ல இருக்கும்போது அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சுக்கிறான். அப்படி அந்த ரூம்ல உனக்கு என்னடா இருக்கு? அப்பல்லாம் இல்லம்மா. காலேஜ்ல இருக்கும்போது தனியாவே இருந்து ஐ மீன் ரூம்குள்ளேயே இருந்து சைலன்ட்டா இருந்து ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து பழகிட்டேனா, அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிருச்சு. சாரிம்மா. ஏதாச்சும் சொல்லுங்கடா. ஆனா, நீ உங்க அண்ணன மாரி வரமாட்டேன்னு நெனச்சேன். ஆனா, நீயும் உங்க அண்ணன மாரி, அப்படியே உங்க அப்பா மாரி 3 பேரும் உரிச்சு வச்ச மாரி தான் இருக்கீங்க. மனுஷங்கன்னு யாராச்சும் 4 பேர்ட்ட பேசுறீங்களா சிரிச்சு? பேபி, அவன் தான் வெளிய வந்துட்டாள. எதுக்கு அவன போட்டு இப்ப இது பண்ணிக்கிட்டு இருக்க? அது சரி, உன் பையன நான் ஒண்ணு சொல்லிடக்கூடாதே. வாடா, வந்து சாப்பிடு. உன் சோல்மேட் உனக்காக தான் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பண்ணியிருக்கான். நீ வந்ததுலேருந்து எங்கள கவனிக்கிறதே இல்ல. அம்மா, பாருங்கப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு. நான் எப்போ உங்கள கவனிக்காம விட்டேன்? உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். சரிப்பா, எதுவும் சொல்லல. நீ பார்த்து பார்த்து தான் பண்ற. என்ன இன்னொரு பேரன் தான் கேட்குறேன். அதான் பண்ண மாட்ற. அம்மா, யூமினுக்கு இப்பதான் 3 வயசு ஆகுது. இன்னும் 2 வருஷம் போட்டுமே. 2 வருஷம் நல்லா போட்டும். எங்க காலத்துலலாம் ஒரு குழந்தை பிறந்தோனே அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிடுவாங்க. ஏதோ எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்த ஒரே காரணத்தினால தான் ஷுகாக்கும், டேங்க்கும் இவ்ளோ கேப் விட்டுச்சு. இல்லைன்னா இதுவும் இருந்திருக்காது. பேபி, அமைதியா இருக்கியா? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஏன் ஓவர் ஹைப்ரேட்டா இருக்க? எதுவும் பேஷண்ட் எதுவும் சரியில்லையா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம்ஜோன். டேங், நீ வா வந்து சாப்பிடு. சரிம்மா. அப்படின்ட்டு டேங்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. நம்ம யூமின் தான் டேங் வந்தோனே டேங் மடியில ஏறி குதிச்சுக்கிருவாங்க. நம்ம டேங் வந்து யூமின் கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அதனால ஜிம்மினும் டேங் வீட்ல இருக்கும்போது யூமின ஃபுல் அண்ட் ஃபுல் டேங் பொறுப்புலயே குடுத்துக்குருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க சோல்மேட் அப்பயாச்சும் ஹேப்பியா இருக்காங்கன்ட்டு. ஸ்டில் நவ் இன்னும் அவங்க வீட்டுக்கு இத பத்தி யாருமே சொல்லல. ஸோ, நம்ம டேங்கும் யூமின் கூட தான்டா ரொம்ப ஹேப்பியா விளையாண்ட்டு அந்த சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க டின்னர. ஸோ, இதெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்ளோ கியூட்டா ரசிப்பாங்க. ஏன்னா, டேங் வந்து இந்த மாரி இருந்ததே கிடையாது. அதாவது இப்போ திருப்பி வந்ததுலருந்து, அந்த ஹாஸ்டல் ஸ்டடீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுலருந்து சிரிக்கிறதோ, இல்ல அவங்கட்ட பேசுறதோ ரொம்ப ரேர் தான். ஸோ, யூமின் கூட இருக்கும்போது தான் அவங்களோட அந்த பேபியோட சின்ன ஸ்மைலையாச்சும் பார்க்க முடியுது அப்படின்ட்டு ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ, நம்ம ஜிம்மினும் அதே மாரி தானே ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ, ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேங் தானே அந்த பிளேட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிச்சனுக்கு கொண்ட்டு போவாங்க. ஜிம்மின் வந்து கிச்சன் கவுண்டர தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மின், ம். சொல்லு க சொல்லு கரடி. ஐ மீன் சாரி. சொல்லுட்டேன். ஃபோன். இது என்ன பண்ணும்னு எனக்கு தெரியாது. ஆனா, நீ சொன்னது உண்மதான். பாஸ்ட்ட கையிலயே வச்சுக்கிட்டு பிடிக்கும்போது, அது நம்மள வலிக்க தான்
அது இன்னும் நம்மள கஷ்டத்தான் படுத்தும். எனக்கு இது வேணாம் ஜிமின். நீயே இது ஏதாச்சும் பண்ணிடு. நீ சொல்லிட்டேல, இப்போதைக்கு நீ ஒரு ரூம போய் சுத்தம் பண்ணு. என்னாலலாம் உன் ரூம சுத்தம் பண்ண முடியாது. கோவத்துலயோ, வெறுப்புலயோ என்னைக்கும் இப்படி அடுத்தவங்க மேல காட்டாத. புரியுதா? அதே மாரி உன் மேலயும் காட்டாத. அது உன்ன தான் கஷ்டப்படுத்தும். தேங்க் யூ ஸோ மச் ஜிமின். ஆ? என்னடா? புதுசா எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? இல்ல. என் அண்ணனோட ஒய்ஃபும் உனக்கு தேங்க் யூ சொல்லல. என்னோட சோல்மேட்டா சொல்றேன். அம், நீ மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருந்திருப்பேன். ஹே! நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? இந்த வீட்ல உங்க அண்ணனோட விருப்பமே இல்லாம தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப நீ மட்டும் இல்லைன்னா, கண்டிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அதனால தேவையில்லாம அத பத்தி யோசிக்காத. ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன். புரியுதா? இப்ப போயிட்டு உன்னோட ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்க ஃபுல் முடிச்சுட்டு, ஒழுங்கா அந்த டம்ளர கிளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கு. புரியுதா? ஜிமின், டேய் கொஞ்சமாச்சும் வேல பார்க்க கத்துக்கோடா. போ அப்படின்வாங்க. ஸோ டேயாங் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு தான்டா அந்த மில்க் ஷேக் டம்ளர குடிச்சுட்டு, அந்த டம்ளர் தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிம்மினும் அத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அங்கருந்து கிளம்பியிருப்பாங்கடா. யூமினுக்கு வந்து அடுத்து ஃபீட் பண்ணணும்னு. அது என்னதான் எல்லார்கிட்டயும் அவங்க குடுத்தாலும், அம்மா ஒரு தடவ செக் பண்ணி ஃபீட் பண்ற மாரி வராதுல்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜிமின் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்கும் சாப்பிட்டு நேரா ரூமுக்கு தான்டா போவாங்க. நம்ம ஜின்னு தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க. "எங்கடா போற?" "தூங்க போறேன்." "டேய்! இன்னைக்கு தான் வெளிய வந்த. கொஞ்சமாச்சும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு." "ம்மா நாளைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும்மா. ப்ளீஸ்மா." "பேபி, அவ தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்றாள. அப்புறம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற?" "ஹ்ம். இவனுக்காச்சும் இந்த பிசினஸு, ஃபைலு இதெல்லாம் புடிக்காம என்ன மாரி இருப்பான்னு நெனச்சேன். பாத்தா உன்ன நான் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணி ஊருக்கு தான்டா அனுப்பி வச்சேன். பிசினஸ் ஸ்டடி படின்னு. ஆனா நீ என்னடான்னா, உனக்கு புடிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வெறும் பிசினஸ்ன்டுகிட்டு இருக்க. ம். உனக்கு டீச்சர் ஆகணும் தானே ஆசை? அப்பா, அம்மாட்ட சொல்லுங்க. நான் இப்போதைக்கு பிசினஸ் செக் பண்ணணும். பிசினஸ் ஓரியன்டடா என்னோட டெவலப்மெண்ட்ட கொண்டு போணும்னு. அதுக்கப்புறம் டீச்சர் ஆகணும்னு என்னோட ஆசை தான். அத நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. டேய் டேய் டேங் நில்லு அப்படின்றாங்க. பட் டேங் அதுக்கு மேல நிக்கவே இல்ல. ஏன்னா ஸ்டில் நவ் வந்து டேங்கால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதுவே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும் டேங்க்கு. ஸோ நேரா வந்து அவங்க ரூமுக்கு போயிருவாங்கடா. ரூம் ஒரு மாரி பார்த்தா போகும்போது எல்லா திங்ஸும் அப்படி செதஞ்சு கிடக்கும். பட் இப்போ வந்து பார்த்தா ரூமே அவ்ளோ நீட்டா இருக்கு. டேங்க்கே ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு. யார் வந்து கிளீன் பண்ணியிருப்பாங்கன்னு. கொல்ல பயலே! பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டியா? ம். உன்ன மாரி ஒரு சோல்மேட் பிரதர் இன் லாவா கிடைச்சது ரொம்ப லக்கி தான் நான். இல்லன்னா இந்த எல்லா வேலையும் நான் தனியா பார்த்துருக்கணும். எனிவே தேங்க் யூ குள்ள பயலே! அப்படின்ட்டு டேங்கும் வந்து நேரா அவங்க ரூம்குள்ள தான் போயிட்டாங்க. ஸோ வந்து நேரா கட்டில்ல தான்டா படுத்துக்குருவாங்க. அவ்ளோ டயர்டா இருக்கும் அவங்க உடம்பு. ஸோ அவங்க ஃபோன தான் எடுக்குறாங்க. ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கும். ஆம். அந்த அவங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸோட ஒரு பிஏ தான்டா அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. டேங் வந்து ஒரு எம்ப்ளாயி தான். அந்த பாஸோட பிஏ தான் டேங்க்கு வந்து மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கையும் வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மின்னு வந்து கேட்டிருப்பாங்க. டேங்க்கு இந்த மாரி பேசிக்லேருந்து நல்லா சொல்லிக் குடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்பா தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்றனால அந்த பிஏ வச்சு தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அந்த பிஏக்கு வந்து டேங் கூட ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். ஸோ அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹாய் டேங். சொல்லுங்க சார். உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ்ல எப்பவுமே சார்ன்னு சொல்லு. மத்த நேரத்தில என்ன நீ ஜோஸ்வான்னே கூப்பிடலாம். ஓஹோ! சாரி ஜோஸ்வா. என்னாச்சு எதுவும் இம்பார்ட்டனா? இல்ல. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல. ஸோ அதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கலாமா? ஆ இல்ல சார். எதுக்கு உங்களுக்கு? இட்ஸ் ஓகே. நானே நாளைக்கு வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். கெட் ரெடி சூன். அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நம்ம டேங்கும் அதுக்கு மேல என்ன ரிப்ளைன்னு பண்ணணும்னு தெரியாம ஓகே அப்படின்ற மாரி தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா டேங்க்கும் அந்த ரொம்ப ஒர்க் பண்ணனால ஒரு ஸ்ட்ரெஸ்லயே அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்கடா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்களோட
அந்த ஜன்னல் தான்டா அப்படியே அதுவாவே ஓப்பன் ஆகும். அவங்க ரூம் வந்து ஏசி தான். பட் அதனால தான் மோஸ்ட்லி ஜன்னல்லாம் க்ளோஸ்ல தான் வச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னே தெரியாது. லாக்ல இருந்த ஜன்னல் தான். ஸோ சடனா அதுவே ஓப்பன் ஆகும். அந்த ஃபுல் காத்துமே வந்து டேங்கோட பெட்டுக்கு நேரா தான்டா வரும். நம்ம டேங் வந்து யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல இருக்க மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களால கண்ணு முழிக்கவே முடியாது. ஸோ அப்படியே டேங்கோட ஹேர் மட்டும் யாரோ கோதி விடுற மாரி ரப் ஆகும்டா. அப்படியே டேங்கோட லிப்ஸ் எல்லாம் யாரோ அ அந்த சாஃப்ட்டா வந்து டச் பண்றது, அந்த காத வந்து சாஃப்ட்டா அந்த காது கூட விளையாடுறது. ஸோ இந்த மாரி ரொம்ப ஒரு மாரி மூமெண்ட்டா போகும். ஸோ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூமெண்ட் வந்து டேங்கோட ஷர்ட்ட வந்து ரிமூவ் பண்ற மாரி இருக்கும். டேங்க் டக்குனு முழிப்பு வந்து அவங்க சட்டைய அந்த ரிமூவ் பண்ணியிருக்க பட்டன தான்டா புடிச்சுட்டு அப்படியே அந்த கட்டில்ல எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. ஒரு மாரி பயத்திலேயே. சுத்தி பார்ப்பாங்க. பட் யாருமே இருக்காது. அப்பதான் அவங்க அந்த விண்டோவையும் பார்ப்பாங்க. லாக்ல இருந்த விண்டோ எப்படி க்ளோஸ் ஆச்சா அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேங்கும் ஒரு மாரி பயத்திலேயே தான்டா அப்படியே அந்த விண்டோ கிட்ட தான் போவாங்க. ஸோ அவங்க காலே அவ்வளோ நடுங்கும் அந்த பெட்ல விட்டு இறங்கும்போது. ஸோ நேரா வந்து அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு வெளிய தான் எட்டி பார்ப்பாங்க. யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு. பட் யாருமே இருக்க மாட்டாங்க. நேரா வந்து ஜன்னல பார்க்கும்போது தான் திடீர்னு ஒரு மூஞ்சி வந்து டேங்கோட ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்கிற மாரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருவருப்பா இருக்கும். பிளட்டா இருக்கும் மூஞ்சியெல்லாம். நம்ம டேங் பயத்துல அப்படியே வந்து கட்டிலு கிட்ட போய் விழுந்துருவாங்கடா. ஸோ அப்படியே அந்த ஒரு பயத்துல கண்ண வேற க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விழுந்த ஃபோர்ஸ்ல அவங்க கை வேற லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கும். ஸோ அந்த பெயினே அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, கத்துவாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ண எப்படியோ ஓப்பன் பண்ணி அந்த ஜன்னல தான்டா பார்ப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. "டேய் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லடா. இது சும்மா ஒரு கெட்ட கனவு. நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேல்ல, அதான் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேய். ஓகே, யூ கேன் டூ இட்." அப்படின்ட்டு அகைன் எந்திரிச்சு எப்படியோ ஒரு வழியா அந்த ஜன்னல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பெட்டுக்கிட்ட போலான்னு தான்டா பார்ப்பாங்க. பட் அகைன் அந்த ஜன்னல் வந்து அதுவா ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து ஓப்பன் ஆகும். அப்படியே அந்த சவுண்டு டப்புன்னு கேட்கும். நம்ம டேங் டக்குன்னு திரும்பிருவாங்கடா. அந்த ஒரு பயத்திலேயே அந்த ஜன்னல தான் பார்ப்பாங்க. அப்படியே ஒரு மாரி பயமா இருக்கும் டேங்க்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த ரூமே ஒரு மாரி ரொம்ப பயமா இருக்கும்டா பார்க்குறதுக்கே. ஸோ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான்டா அவங்க நெறைய விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அந்த சேர் ஒண்ணு இருக்கும் டேங்க் ரூம்ல. அது தன்னால அதுவாவே ஆடும். நம்ம டேங்க்கு பார்க்கும்போது அப்படியே ஈரங்குள்ளேயும் நடுங்கிரும். அதனால டேங்க் ஜன்னல் தொறந்திருக்குல்ல, அதுதான் ஆடுது. மேபி இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ரொம்ப காத்தா இருக்குன்றனால ஃபோர்ஸ்க்கு இப்படிலாம் நடக்கும். வேற ஒன்றும் இல்லை டேங், ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் ட்ரை டு ப்ரீத் அப்படின்ட்டு டேங் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அந்த சேரில் போயிட்டு அவங்க கையை தான் வைப்பாங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து அந்த சேரும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தானே திருப்பி வருவாங்க. பட் அகெயின் அந்த சேர் வந்து ஆட ஆரம்பிக்கும். ஸோ டேங் பயந்துக்கிட்டு நேராக வந்து அவங்களோட கப்போர்டில் இருக்க ஃபோனை தான்டா எடுக்கலான்னு போவாங்க. மேபி யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரூமோட லைட்டுமே வந்து அந்த சேர் ஆரம்பிக்கும்போதே விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கும். சரி அட்லீஸ்ட் வந்து டார்ச்சாச்சும் எடுக்கலான்னு அந்த ஃபோன் எடுப்பாங்க. பார்த்தா அது அந்த பழைய ஃபோன் தான் அவங்க கையில் இருக்கும். அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா டேங்கும் நெல்சனும் ஒன்றா இருந்த பிக்கு தான் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு டேட் பண்ணும்போது எடுத்த பிக் போல். அது டேங் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. நெல்சன் வந்து டேங்கை பேக்கப் பண்ணி அவங்களோட நெக்கை வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் வச்ச மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போதே டேங்க் இருந்த கொஞ்சம் மூச்சும் நின்று போயிடும். நான் இந்த ஃபோனை ஜிம்மின்ட்டு கையில் கொடுத்தேன். இந்த ஃபோன் ஏன் கையில் இருக்குன்னா அப்போ ஜிம்மின்ட்டு இருக்குது எந்த ஃபோன் அப்படின்ட்டு அந்த ஃபோனை தாண்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சடனாக அந்த ஃபோன்லேருந்து ஒரு ரிங் வரும். நம்ம டேங்க் அப்படியே உசுரே போயிடும். ஏன்னா அது வந்து நெல்சன் ஃபோன்லேருந்து வந்திருக்கு. நம்ம டேங்க் அதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைட்டாக தானே அந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் பார்த்தா ஃபோன் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிட்டு ஸ்பீக்கரும் விழுந்துடும். ஹாப்பி ஆனிவர்சரி மை ஸ்வீட் பியர்,
"டு யூ மிஸ் மீ?" அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும்டா. அவ்வளோதான் டேங்கு டோட்டலாக அவுட் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த ஃபோனை தாண்டா கீழே போட்டு அவங்க டோருக்கு தான் ஓடுவாங்க. அவங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கடா. சுத்தமாக ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ சடனாக பார்த்தோம்னா டேங்கோட ஹேரை வந்து யாரோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாரி இருக்கும். அவங்க பக்கத்தில் வந்து அந்த ப்ரீத்தை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களால அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த சேம் பயம், அந்த சேம் கிரிப், அதே அந்த பாஸ்ட் மெமரிஸ் மறக்கணும்னு நெனச்ச உடனே திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. டேங்கலாம் சுத்தமா முடியல. அப்போ கீழ போட்டு உடைச்ச மொபைலுமே அகைன் வந்து ரிங் ஆயிக்கிட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ரிங் ஆயிக்கிட்டே இருக்கும். அந்த அட்மாஸ்பியருக்கும், அந்த ஃபுல்லான ஒரு பிளாக் ரூமுக்கும் செம்ம பயமா இருக்கும் டேங்க்கு. அவங்கலாம் கத்துவாங்க, "என் முடிய விடுங்க, என் முடிய விடுங்க. யாரு?" அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டில் நான் வந்து டேங்க் வந்து அத அக்செப்ட் பண்ண முடியல, அவங்க நெனைக்கிற ஒரு விஷயத்த. ஸோ ரொம்ப கத்துவாங்கடா. பட் அவங்க கத்த கத்த அந்த முடியோட கிரிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ சடனா பார்த்தா யாரோ டோர் நாக் சவுண்ட் கேட்கும். ஸோ அப்போ தான் அந்த மூமெண்ட்டே அவ்வளோ அமைதியா ஆகும். ஸோ அப்போ சடனா வந்து நம்ம டேங் தான்டா. அவங்க காதுகிட்ட வந்து ஏதோ ஃபீல் பண்ணுவாங்க. இஃப் யூ சே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாது. மை ஸ்வீட் பியர் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து காத்தோட கலந்து வரும்டா. நம்ம டேங்க் உசுரே நின்றும். ஸோ அவங்களும் இந்த சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் தான் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி ஃபேக்கான ஸ்மைல் போட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் ஃபோனை கையில் வச்சுட்டு நிற்பாங்க. "என்னாச்சு ஜிம்மின்? என்னாச்சா? எந்த ஃபோனை கொடுக்க சொன்னா எந்த ஃபோனை கொடுத்துருக்க? ம், ஃபோனை மாற்றி கொடுத்துட்ட. நல்ல வேளை பார்த்தேன். பார்க்காம நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? புடி, உன் பழைய ஃபோன் எங்க?" அது இரு, நானே போய் எடுத்துக்கிறேன்." "எதுக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணி போட்டிருக்க?" "அ அது வந்து ஜிம்மின், சும்மா கொஞ்சம் இயற்கையை ரசிக்கலாம் தான்." "ம், ஏசி இல்லாமல் 5 நிமிஷம் இருக்க மாட்டேன். நீ இயற்கையை ரசிக்க போறியா?" அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் தான்டா அந்த ஃபோனை எடுத்துட்டு அப்படியே அந்த ஜன்னலை தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கண்ணாடி ஜன்னல் மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பிட்டு டேங்க தான்டா பார்ப்பாங்க. டேங்லாம் அப்படியே ஒரு மாதிரி பேய் அறைஞ்ச மாதிரி நிற்பாங்க. ஏன்னா அந்த ஜன்னலில் வந்து ஒரு உருவம் தெரியும்டா. ஒரு மாதிரி அதே ஒரு உருவம் தான். அந்த பிளட் டியர்ஸோட இருக்கும். அந்த ஃபேஸை பார்க்கும்போதே தான் டேங்க் உள்ள உடம்பெல்லாம் நடுங்கும். அவங்களால அத அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த உருவம் வேற டேங்க பார்த்து அதே ஒரு சேம் டைப்பான ஸ்மிர்க் குடுக்கும். டேங்க் அப்படியே ஈரக்குள்ளேயே நடுங்கிரும்டா. நம்ம ஜிம்மினும் இதெல்லாம் பார்த்துட்டு வேகமா டேங்க தான் ஓடி வருவாங்க. ஹக் பண்ணலான்னு தான் வருவாங்க. பட் டேங் அதுக்குள்ளேயும் போய் தள்ளி நின்டுக்குருவாங்க. "என்னாச்சு கரடி? ஜிமின், ஜிமின், நீ இங்கேருந்து கிளம்பு." "ஆ, என்னடா ஆச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, மொத மொத நீ இங்கேருந்து கிளம்பு." "ஏய், என்னாச்சுன்னு சொல்ல போறியா என்ன? இங்கேருந்து போன்னு சொல்கிறேன்ல, மொத நீ இங்கேருந்து கிளம்புடா ப்ளீஸ்டா." "டேங், இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்த. என்னாச்சு உனக்கு?" "ஜிமின் ப்ளீஸ் இங்கேருந்து போ, இங்கேருந்து போடா, ப்ளீஸ் போடா." அப்படின்ட்டு ஜிம்மினை தான் பிடிச்சி வெளியே தள்ளி விட்ருவாங்க. தள்ளி விட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ணிக்கிருவாங்கடா. நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் வந்து டோரை ரொம்ப வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருப்பார்ரா. பட் ஏன் திறக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே வந்து அவர் அந்த கதவுக்கிட்ட தான் நீல் டவுன் பண்ணி அப்படியே அவங்களோட நீல்ஸை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழுவார். அந்த சேர் இன்ன வரைக்கும் ஆடாமல் தான் இருந்திருக்கும். பட் அப்போ அகெயின் வந்து இது ஆட ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். டேங்க் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட அந்த ஃபேண்ட்டு தான்டா நைட் ட்ரெஸ்ஸு, அது அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயப்படுவாங்க. எந்த ஒரு சிரிப்பு சவுண்டை கேட்கக்கூடாதுன்னு டேங் நினச்சாங்களோ, இந்த நைட் ஃபுல்லாக அந்த சிரிப்பு சவுண்டு தான்டா டேங்கோட ரூம் ஃபுல்லாக இருக்கும். டேங்க்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அதை கேட்க கேட்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம சுகா சைடு தான்டா. நம்ம சுகா தான் அவங்களோட ஃபைலெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி அந்த 3யே பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
என்னாச்சு ஜங்குக்? நீ கொஞ்ச நாளா சரியில்லையே! ம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சுகா, அந்த பப்ல ஒரு பையன பார்த்தோம்ல, அது உண்மையில உன் தம்பியா? ம். ஆமா. இதுல என்ன சந்தேகம்? அப்புறம் ஏன் உன் வீட்டுக்கு வரும்போது நான் உன் தம்பிய பார்த்ததே கிடையாது? ஓ! அதுவா? நம்ம இப்பதானே கொஞ்சம் பழக்கமாயிருக்கோம். அந்த டயத்துல என் தம்பி காலேஜ் விஷயமா அவன நாங்க ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருந்தோம். பிகாஸ் அவன் ரொம்ப சேட்ட பிடிச்சவன். இங்க இருந்தா தெரிஞ்சவங்க கூட வம்பிழுத்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால தான் அப்பா இங்க இருந்தா எங்க கெட்டு போயிடுவானோன்ற பயத்துல ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க. அவன் சிலோன்ல படிச்சனால ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க தான் இருந்தான் 3 வருஷம். மேபி அதனால கூட உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 2 பையன்னு. ம். ஆனா அது அவனா இருக்கும்னு நான் நெனச்சு பார்க்கல. ம். என்ன சொல்ற ஜங்குக்? சுகா, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? ம். தாராளமா. என்ன கேட்கணும்? அப்டின்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு சுகாவ தான்டா பார்க்குறாங்க. சுகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்காரு. ஸோ அவங்க என்ன பேசுனாங்கன்னு இங்கனக்குள்ள காட்டல நம்மளுக்கு. ஸோ டைரக்ட்டா கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா. நம்ம டேங் ரூம் தான். அவர் அழுதுகிட்டு அந்த சுருக்கி அந்த கதவுக்கிட்டயே படுத்திருப்பாங்க போல. டோர் நாக் சவுண்ட் கேட்டு தான் அவர் முழிக்கவும் செய்வாரு. ஸோ அப்பதான் அவரே அவர செக் பண்றாரு. உடம்பெல்லாம் அந்த கையெல்லாம் புண்ணா இருக்கு. நைட்டு பயத்துல அவரு கைய ரொம்ப போட்டு டைட்டா கிரிப் பண்ணியிருப்பாரு போல. அந்த நெகம் அச்சு அப்படியே இருக்கு. அவர் உதடெல்லாம் ஒரு மாரி வலிக்குது தொடமேதே. அவர் அவ்ளோ பயத்துல வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு போல. ஸோ டோர் நாக் வேற ஓயாம கேட்டுக்கிருந்தோனே நம்ம டேங் தான்டா அந்த கதவ ஓப்பன் பண்றாங்க. நம்ம ஜிம்மின் தான் இன்னும் பயத்திலே இருக்காங்க. "என்னாச்சு டேயாங்? நைட்டு ஃபுல்லா நீ ஏன் கதவ தொறக்கல? நீ ஓகே தான?" "ஜிம்மின், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு. நான் கெளம்பணும். அப்புறம் நான் ஓகே தான்." டேங் அது பட் அதுக்குள்ளேயே வந்து டேங் டோர க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நேரா வந்து அவங்க போயி அந்த கண்ணாடிய தான்டா அவங்க செல்ஃப பார்க்குறாங்க. ஒரு மாரி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி பார்த்தாங்களோ, அதே மாரி தான் இன்னைக்கும் அவங்கள பார்க்குறாங்க. அவ்ளோ பயமா இருக்கு அவங்கள பார்க்குறதுக்கே. ஸோ சடனா பார்த்தோம் அப்படின்னா, டேங்கோட அந்த கழுத்து வலிக்க ஆரம்பிக்குதுடா. அதே பிளேஸ் அந்த நெல்சன் எங்க கடிச்சானோ, அதே பிளேஸ் தான் வலிக்குது. அங்க எந்த ஒரு அடையாளமும் இல்ல. நெல்சன் இப்ப கடிச்சதுக்கான அடையாளம். ஆனா ஸ்டில் நவ் அந்த பெயின் டேங்க ஒரு மாரி நிக்க கூட விடமாட்டுது. அவர் அப்படியே ஒரு ஷோல்டர்ல தான் புடிச்சுட்டு அந்த பெட்ல தான் உட்காந்துட்டாரு. அவரால முடியல கத்தக்கூட. அவரோட லிப்ஸ தான் இன்னுமே டைட்டா வந்து பைட் பண்றாரு. பிளட்லாம் வர ஆரம்பிக்குது. அவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. ப்ளீஸ் என்னால இதுக்கு மேல உன் கூட போராட முடியாது. என் லைஃப் இந்த மாரி மாறும்னு நான் தெரிஞ்சிருந்தா, அந்த ஊர்ல நான் கால எடுத்து வச்சிருக்க மாட்டேன். என்னால முடியல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அப்படின்டுவாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ அவங்க ரொம்ப நேரம் அழுதுட்டு அவங்க டைம தான்டா பார்ப்பாங்க. ஸோ ஒரு 7:30 இருக்கும். சரி ஆஃபீஸ் கிளம்புவோம். நான் அழுகுறனால ஒண்ணும் மாற போறதில்ல அப்படின்ட்டு டேங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு வெளிய தான்டா வருவாங்க. டைனிங் டேபிள்ல எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. பட் டேங் வந்து பசிக்கலன்னு போயிருவாங்க. ஜிம்மினுக்கு ஏதோ ஒரு மாரி பயமாவே இருக்கும். ஒருவேள டேங்ட்ட சொல்லாம நம்ம வீட்ல சொல்லிர்லாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம டேங் தான்டா. வெளிய போனோம்னா நம்ம ஜானி தான் நின்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட பேரு ஜானி. அ டேங் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்து பாஸோட பிஏவா இருப்பாரு. ஸோ ஜானி வந்து டேங்க பார்த்தோனே ஒரு சின்ன ஸ்மைல் குடுக்குறாங்க. பட் டேங்க்கு அத பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கு. சாரி ஜானி. ஆனா எனக்கு தெரியும். அதனால தான் உன்னோட ஆன்ஸர் நான் கேட்கல. இவ்ளோ தூரம் வந்துட்டேன். இப்ப நீ ஏறாம போனேன்னா, அது என்ன நீ ஹர்ட் பண்ற மாரி இருக்கும்ல. அட்லீஸ்ட் எனக்காக அப்படின்டுவாங்க. ஸோ டேங்க்கும் அவர ஹர்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனால அவருமே வந்து சரி என்ன பண்ண அப்படின்ட்டு அந்த கார்ல வந்து உக்காந்துருவாருடா. பேசஞ்சர் சீட்ல தான். ஸோ ஜானியும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கார ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாமே வந்து மீட்டிங்ஸ் நெறையா இருக்குன்றனால, டேங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் இருப்பாரு. வீட்ல அன்னைக்கு நைட் நடந்தத கொஞ்சம் மறந்திருப்பாரு. ஜானியுமே கிடைக்கிற எல்லா டைமும் வந்து டேங்க் கூட இருக்கிறது, அவங்க மூட வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது, கொஞ்சம் டேக் கேர் பண்றது,
இந்த மாரி ரொம்ப ப்ரொடக்டிவா தான் டேங்க பார்த்துக்குறாங்க. டேங்க் அந்த ஃபீல்ட்ல அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு இதில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. டோட்டலா மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஸோ ஃபைனலா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும்டா. டைம் வந்து ஒரு 7:00 இருக்கும். ஸோ நம்ம ஜானி தான் வந்து அ டேங்கோட கார்ல கூட்டிட்டு வரதா வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "டேங் வாங்க ஒண்ணா போலாமே. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா சொல்ல முடில. அட்லீஸ்ட் இந்த ஜர்னிலயாச்சும் சொல்லலாமே." "ஜானி, நீங்க என்ன மோட்டிவ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒரு சில ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு விலகுறது பெட்டர். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு டேங் வந்து அங்கருந்து போயிருவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வந்து ஒரு சப்வே தான் பிடிக்கணும். ஒன்ஸ் கார்ல வரலாம், இல்லைன்னா சப்வேல போணும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ டேங் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சப்வேன்றப்ப அங்க கொஞ்சம் ஆள் நடமாட்டம் நெறையா இருக்கும் அப்படின்ட்டு தான் அங்க கெளம்பியிருப்பாங்க. மோஸ்ட்லி புஷன்ல இருக்க எல்லாருமே வந்து சப்வேஸ் ரொம்ப யூஸ் பண்றது அதிகம். அதனால டேங் அங்க தான் போவாங்க. அந்த சைடு போலான்னு. ஸோ ஜானிய வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசு கேட்கல. ஸோ டேங் உடனே ஃபாலோ பண்ண தான்டா ஆரம்பிச்சிருப்பாங்க. டேங் வந்து ஆள் நெறையா பேர் இருப்பாங்கன்னு நெனச்சு தான் அந்த சப்வேக்குள்ள வந்திருப்பாங்க. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவே டேங்க்கு இன்னும் பயமா இருக்கும். ஒரு சில நேரத்துல ஜானியோட ஆஃபர அக்செப்ட் பண்ணியிருக்கலான்னு தோண்டும். இப்ப கரெக்ட்டா நடந்து பாத் கிட்ட இருப்பாங்கடா மிடில் இடத்துல. ஸோ யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ கையில வந்து பெப்பர் பே வச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு மாரி டைட்டா புடிச்சுக்கிருவாங்க. ஸோ அத வந்து திரும்பி அடிக்கலான்னு தான் போவாங்க. பட் அதுக்குள்ளயும் ஜானி வந்து டேங்கோட கைய பிடிச்சிருவாங்க. ஓ மை காட்! விட்டா இந்நேரம் கண்ணு 2யும் நல்ல கண்ணு ஆக்கியிருப்பீங்க போலயே! உப் ஜானி சாரி. அ என் கைய சாரி டேங். அது வந்து நீங்க அடிக்கக்கூடாதுன்னு தான் புடிச்சேன். மத்தபடி எதுவும் இல்ல. பட் நீங்க இந்த ஃபோர்ஸ்ல அந்த ஸ்ப்ரே அடிக்கணும்னு நெனச்சா, கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அப்டின்றாங்க. டேங்கும் எதுவுமே பேசாம அமைதியா தான் நிக்கிறாங்க. என்னாச்சு? போலையா? ம். அது ஒண்ணும் இல்ல. போணும். நீங்க? நானும் தான். அப்டியே உங்க கூட பேசிக்கிட்டே. அ அது வேணாமே. ஏன் வேணாம்? உங்க கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ம். அப்டி இல்ல. ஆனா ஆனா அது எனக்கு தெரியும் டயா. உனக்கு இருட்டுனா பயம், தனியா இருக்கிறதுனா பயம்னு. ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட வரேன். நீ அவ்ளோ டைரக்ட்டா சொன்னதுக்கப்புறம் நான் அப்ரோச் பண்ணுவேன்னு நெனச்சு பயப்படாத. நீ என்ன லவ் பண்றது உன்னோட விருப்பம். அத நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நான் உன்ன லவ் பண்றது என்னோட விருப்பம். பண்ணக்கூடாது நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஜானி ப்ளீஸ். என்னால ஒரு சில விஷயங்கள உன்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாது. நான் வேணான்னு சொல்லும்போதே புரிஞ்சுட்டு விலகிருங்க. அப்டின்ட்டு டேங் அங்கருந்து நடந்தாண்டா போய்க்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேள விலகலைன்னா என்ன பண்ணுவ பியர்? அப்டின்ட்டு ஒரு சவுண்டு கேட்கும். டேங்க்னா செம்ம பயமா இருக்கும். அப்டியே அகைன் திரும்பி வந்து திரும்பி தாண்டா பார்ப்பாங்க. பார்த்தா ஜானியே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நிப்பாங்க. ஒரு மாரி தலையெல்லாம் குனிஞ்சிருக்கும். ஜ ஜானி என்னாச்சு? ஏன் இப்டி பேசுறீங்க? நான் எப்பயும் இப்படி தானே டியர் பேசுவேன். அப்படின்ட்டு அந்த ஃபேஸ் அப்படியே டேங்க தான்டா பார்க்கும். அப்படியே பார்த்தோம்னா டேங் உறைஞ்சு போயிருப்பாங்க. அந்த ஃபேஸ் அவ்வளோ கொடூரமா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே டேங்க் அருவருப்பா இருக்கும். அவங்க வந்து ஒரு சைடு பேக் தான் போட்டிருப்பாங்க. அதுதான் அப்படியே அவங்க செஸ்ட்டு கிட்ட வச்சு ஹக் பண்ணிக்கிருவாங்க. என்னாச்சு பியர்? இத்தனை மாதம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன். ஒரு வார்மா ஹக் பண்ண மாட்டியா? நீ நீ யாரு நீ? என்னாச்சு? நேத்து தான் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்குள்ளே என்ன யாருன்னு கேட்குற? என்ன மறந்துட்டியா? ஸோ சேட். என் பியர் என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடுவானா? நி- 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 ஆனா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அப்படின்ட்டு டேங்கோட ஃபேஸ் கிட்ட தாண்டா இப்போ வந்து நிற்பாங்க. சொடக்க போகிற டைம் தான் எப்படி வந்தாங்கன்னே தெரில. டேங்க் அப்படியே மூச்சே நின்றுக்கும். நெல்சன்? எஸ் பியர், அதான் என் பேர். என்ன சவுண்டா சொல்லு. நீ 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 செத்துட்டல?
நீ ஆமா. நான் செத்துட்டேன். என் பியர் கையால செத்தத நான் எப்படி மறப்பேன்? ம். அப்படின்ட்டு டேங்கோட கைய தான்டா பிடிக்கிறாங்க. டேங்க் அத வந்து உதறியும் விட முடியல. அப்படியே ஒரு மாரி பயத்துல தான் இருக்காங்க. இந்த பூவான கையால தான் நான் செத்தேன். அத எப்படி மறப்பேன்? என்ன ரசிச்சு ரசிச்சு என் பியர் என்ன கொண்டான். அத மறக்க முடியாது. ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட. அப்படின்ட்டு டேங்கோட பேக் நெக்க தான்டா டைட்டா பிடிச்சு அவங்க பக்கத்துல வைக்கிறாங்க. டேங்க்கு நெல்சன பார்க்கவே முடியல. அந்த முகத்த பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு. நான் உன்னை லவ் மட்டும் பண்ணல. உன் மேல ஃபுல் அப்சஷன்ல இருந்தேன்றத நீ மறந்துட்ட. நீ என்ன கொண்டிருக்கலாம். ஆனா உன் மேல எனக்கு இருக்க அந்த சைக்கோத்தனமான விருப்பத்தை, உன்னை அடையணுன்ற ஆசைய உன்னால எப்பயும் கொல்ல முடியாது பியர். தப்பு பண்ணிட்ட. ஒரு டெவில கொண்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. இன்னைக்கு நீ என்ன தப்பு பண்ணியோ அதை நீயே சரி பண்ணுவ. நெல்சன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. தெரியாம பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம நானும் பண்றேன் வா. நெல்சன் ப்ளீஸ் அப்படின்ட்டு டேங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா. பட் முடியலை அவரால் நெல்சனோட gripல இருந்து வரதுக்கு. பட் சடனாக வந்து யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது நெல்சனோட பாடி, அதாவது ஜானியை. ஸோ அந்த பாடி வந்து என்னதான் நெல்சன் ஆத்மாவாக இருந்தாலும் அது ஒரு பாடி தானே. அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அப்படியே பேக்கில் தான் போகுது. அந்த grip லூஸ் ஆகுது. ஸோ டேங்கும் வந்து பயத்தில் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா பார்த்தா சுகா, ஜங்குக், அப்போ அவங்களோட போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க எல்லாரும் தான் நிற்பாங்க. ஸோ ஜங்குக் தான் வந்து சுட்டிருப்பாங்க. அவங்க பின்னாடி பார்த்தோன்னே ஒரு கிளிம்ஸ் வந்திருக்கும். இது வந்து எங்கேயோ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கள வந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறத ஜங்குக்கால சுத்தமாக பார்க்க முடியலை. ஸோ அத பார்த்தோன்னே கண்ணெல்லாம் அவ்ளோ செவந்திருக்கும். சுகா வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பெர்சன் வந்து 2 ஸ்டெப் பின்னாடி தான் போயிருப்பாங்க. நம்ம டேங் வந்து அவங்க அண்ணனையும் ஜங்குக்கையும் தான் பார்ப்பாங்க. ஜங்குக் பார்க்குறதுக்கு அவ்ளோ பயமா இருக்கும் டேங்க்கு. ஸோ அந்த ஜானி தான்டா அகைன் வந்து டேங்க அப்ரோச் பண்ணலான்னு தான் வருவாங்க. பட் அதுக்குள்ள இன்னொரு ஷூட் வந்து விழுந்திருக்கும் அதே இடத்துல. நம்ம டேங் வந்து பயந்துட்டு நேரா அவங்க அண்ணன்ட்ட தான் போய் தான் அவங்க அண்ணன ஹக் பண்ணிக்கிருவாங்க. "வியர், வியர் எனக்கு வலிக்குது. அவன சொல்லி ஸ்தூத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. டேங், அவன் உனக்கு யாருன்னு தெரியுமா?" அப்படின்டுவாங்க. பட் டேங் வந்து அவங்க அண்ணனோட ஷோல்டர்ல வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான்டா டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அதாவது அந்த ஜானி, அதாவது நெல்சன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. ஸோ கிட்டக்க வந்து ஜங்குக் கிட்ட தான் வரலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயும் மத்த கார்ட்ஸ் போய் அந்த பெர்சன புடிச்சுக்கிருவாங்க. ஸோ சடனா அந்த பெர்சன் உடம்புலேருந்து ஏதோ வெளிய வந்த மாரி இருக்கும். பார்த்தா அந்த பெர்சன் வந்து அப்பதான் கான்ஷியஸ்க்கு வந்து வலியில துடிப்பாங்க. "ஆ என்னாச்சு? என்ன எதுக்கு சுட்டீங்க? என்னாச்சு? டேங், இங்க என்ன நடக்குது?" அப்படின்டுவாங்க. டேங் அப்பதான் ஜானிய பார்ப்பாங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நிக்கிறது வந்து ஜானி தான், நெல்சன் கிடையாது அப்படின்ட்டு. ஜானி, பியர் வீட்டுக்கு போலாம். ஆனா அது வந்து வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். அப்படின்டுவாங்க. டேங்க் வந்து இப்ப ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா கண்டிப்பா அது எந்த மாரி போய் முடியும்னு தெரியல. ஸோ நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு தான் சுகா அங்கருந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் கோவமா வந்து ஜானி கிட்ட வருவாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமானத நீ தொடுவ? ஆ? என்ன சொல்றீங்க சார்? நான் உங்களுக்கு சொந்தமான ஒன்னையும் தொடலையே." "ஓ! அப்படியா? காட்ஸ். சார், இவ என்ன பண்ணா நீங்களும் பார்த்தீங்களா?" "ஆனா சார், நம்மளோட வாக்குமூலம் என்னைக்குமே செல்லாது. இவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஹராஸ்மெண்ட்ன்னு கேஸ் போடுங்க. எவிடன்ஸ நான் பார்த்துக்கிறேன்." "சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஹராஸ்மெண்ட்டா? நான் டேங்க எதுவுமே பண்ணல. ஐ மீன் நான் அவன் ஹேண்ட ஹோல்ட் பண்ணேன் தான். வேற யாரோ நெனச்சு என் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்க வந்தான். அதுக்காக ஹோல்ட் பண்ணேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல சார். ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட்." "ஓ! அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா? சார், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
காட்ஸ் ஓகே சார். அப்படின்டுவாங்க. பட் சுகா வந்து இன்னும் போயிருக்க மாட்டாங்கடா. அங்கேயே தான் கொஞ்சம் ஐ மீன் ரொம்ப தூரத்தில போயிருக்க மாட்டாங்க. அங்க தான் நிப்பாங்க. அண்ணா, ஜானி மேல எந்த தப்பும் கிடையாது. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் வீட்ல போய் தெளிவா சொல்றேன். தயவு செஞ்சு ஜானிய விட்டுருங்க. ப்ளீஸ்ண்ணா. யா ப்ளீஸ்ண்ணா அப்படின்டுவாங்க. சுகாவும் ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. சரி, வேணா ஹாஸ்பிட்டல் வரைக்கும். இல்ல சார் வேணாம். நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். ப்ளீஸ் சார். ஏய், உன் மேல புல்லட் விழுந்திருக்கு. தெரியுதா? எனக்கு தெரியுது சார். பட் நானே பார்த்துக்கிறேனே. அது மட்டும் இல்லாம நீங்க சேஃபான இடத்துல தான் சுட்ருக்கீங்க. எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான்டா இருப்பாரு. பட் திடீர்னு அவர் அப்படியே மயங்கிருவாரு. இவன ஒண்ணும் பண்ண முடியாது. காட்ஸ் கூட்டிட்டு போங்க அப்படின்னுவாங்க. ஸோ காட்ஸ் அங்கேருந்து போயிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக் வந்து நேரா டேங்க் கிட்ட தான் வருவாங்க. டேங்க் ஜங்குக்கு வந்து ஒரு மாரி கோவமாவும், பயமாவும் தான் பார்ப்பாங்க. உன் தம்பியா? ம். ஆமா மிஸ் ஜீனோ. பார்த்துக்கோ. பத்திரமா. அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாரி டேங்க பார்த்து கண்ணடிச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பாங்கடா. டேங்க் இது பார்க்கும்போது செம்ம கோவமா வரும். இவன் என்ன இவ்ளோ இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா வந்து நம்ம டேங்க் தான்டா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க அண்ணன் வந்து அந்த கிரிப்ப விட்டுருக்கவும் மாட்டாங்க. டேங்குமே இன்னும் நடுங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உள்ள போய் பார்த்தோம்னா, வீடே வேற மாரி இருக்கும். ஒரு மாரி அந்த ஹால்ல இருக்க திங்ஸ் எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கே அவ்ளோ பயமா இருக்கும். நம்ம டேங் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் இருப்பாங்க. சுகாக்கும் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் இருக்கும். "அம்மா, இங்க என்ன நடக்குது?" "அதெல்லாம் நான் உன்ட்ட அப்புறம் சொல்றேன். டேங், நீ மொத என் கூட வா." "அம்மா, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது?" அப்படின்டுவாங்க. ஸோ நல்லா ரூம்க்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க ஒரு புத்தா அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம டேங்க் ஒரு மாரி டவுட்டா இருக்கும். ஜிம்மின தான் பார்ப்பாங்க. ஜிம்மின்னு ஐம் சாரி அந்த மாரின்ற ஒரு ஃபேஸ்ல தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஜிம்மினுக்குமே வந்து அப்பப்போ இந்த மாரி நெகட்டிவ் ஃபீல்ஸ் வந்திருக்கும். ஏன்னா அவங்க டேங்க் எப்பப்பலாம் ஏதாச்சும் அட்வைஸ் பண்றாங்களோ, எப்பப்பலாம் ஏதாச்சும் சப்போர்ட் பண்றாங்களோ, அப்பலாம் ஜிம்மினே வந்து யாரோ ஹார்ம் பண்ற மாரி இருக்கும். ஸோ அன்னைக்கு நேத்து நைட்டு நடந்த விஷயத்த வச்சு ஜிமின் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ நடந்திருக்கு அப்டின்ட்டு. நம்ம டேங்க்கும் ஒண்ணும் புரியாம ஹாலுக்கு தான்டா அந்த இடத்த தான் பார்ப்பாங்க. அங்க வந்து நெறைய மந்திர சர்க்கிள்ஸ் நெறையா போட்டிருப்பாங்க. அந்த புத்தாவும் அங்கன தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு நெறைய பேர் ஒரு 5 பேர் கிட்ட இருப்பாங்க. நம்ம நாம்ஜூன், அப்புறம் ஜின், அப்புறம் சுகா, அப்புறம் ஜிம்மின், அப்புறம் யூமின் மட்டும் வந்து வெளிய அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க யூமின. நம்ம டேங் ஒரு மாரி பயந்துக்கிட்டே தான் அவங்க அப்பாவ பார்ப்பாங்க. அங்க இருக்க புத்தாஸ் வந்து அ அவங்க பாட்டுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டேங் வந்தப்பயே அந்த வீட்ல ஒரு சடனா ஒரு வைப்ரேட் கிடைக்கும் அவங்க எல்லாருக்குமே. ஸோ, அதுலேருந்து அவங்க மந்திரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. "அம்மா, எனக்கு இதான் சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும்ல. என்ன நடக்குது வீட்ல?" "ஷிகா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? டேங், நீ சொல்லு. காலேஜ் உன்ன நான் படிக்க அனுப்புனேன்னா என்ன நடந்துச்சு?" "அது வந்து அது வந்து அப்பா." "நீ பொய் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ." அப்படின்ட்டு நம்ம ஜின்ன தான்டா பார்க்குறாங்க. ஜின்னு வந்து வேகமா ஜிம்மின் கிட்ட தான் போவாங்க. பட் ஜிம்மின் வந்து வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. பட் ஜின்னு வந்து எதுவுமே சொல்லாம ஜிம்மினோட ஷர்ட்ட தான்டா ரிமூவ் பண்ணுவாங்க. அவங்க பேக் சைடு பார்த்தோம்னா, யாரோ வந்து அவங்கள அடிச்ச மாரி அந்த கை தடம், அதுக்கப்புறம் கோடு இழுத்து விட்டது, இந்த மாரி ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ண மாரி இருக்கும். இத பார்க்கவே டேயாங்க்கு அப்படியே மூச்சே நிண்டு போயிரும். "ஜிம்மின், இது ஐம் சாரி டேயாங். நீ ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கேன்னு தான் நான் அத உன்ட்ட சொல்லல. 2வது மாசத்திலேயே இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நேத்து தான் இதோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப வந்துச்சு. அதனால தான் அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் உன் ரூம்கிட்டயே இருந்தேன். காலையிலயும் நீ சரியா இல்லாதனால நான் அம்மா, அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐம் சாரி டேயாங்." "அப்பா, மொத இங்க என்ன நடக்குது? யார் என் பொண்டாட்டி இப்படி அடிச்சா? ஜிமின், என்ன ஆச்சுன்னு சொல்லு." "ஓஹோஹோ! பிரதர் இன் லா,
ஃபைனலா அந்த வீட்ல என்னைலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க போலயே! என்ன பியர்? ஒரு நாள் உன் ஃபேமிலில கூட்டிட்டு போய் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்படி கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டியே! அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்கும்டா. எல்லாருமே பயந்து போய் தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்த சர்க்கிளுக்கு நடுவுல தான் ஒரு பெர்சனு அப்படியே ஒரு மாரி அது எப்படி சொல்ல? கால மடிச்சு உட்காந்துருப்பாங்க. ஒரு மாரி பயங்கரமா இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த காஞ்சனா படத்துல உட்காந்துருக்கும்லடா, அந்த மாரி உட்காந்துருப்பாங்க. நம்ம டேங்க்லாம் ரொம்ப பயமா இருக்கும். அவங்க அண்ணனோட ஷர்ட் கைய தான் டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி போய் நின்டுக்குருவாங்க. அப்படியே அந்த லைட்டா ஒரு மாரி பயந்துக்கிட்டே தான்டா பார்ப்பாங்க. என்னாச்சு பியர்? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்பா! யார் இது? இப்போதான் இங்க என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் தம்பி தான். அவன் இழுத்து வச்ச வேனை தான் இது. இல்லைப்பா, அது போதும் நிறுத்திட்டேன். உன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடச்சிட்டேல. ஏண்டா எனக்கு லவ்னா பிடிக்காதுன்னு யார் சொன்னா உன்கிட்ட? உங்கள் அண்ணன் லவ் பண்ண பொண்ணு சரியில்லாத ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் அண்ணனை சொல்லி பிரேக் பண்ண சொன்னேன். அதுக்காக தான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணி வச்சேன். உங்கள் அண்ணனுக்கு ஸ்டார்டிங் இது ஃபோர்ஸ் மேரேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேரும் நல்லாதேல இருக்காங்க. இதுக்கப்புறமா உனக்கு அப்பா மேலே ஏன் இந்த சந்தேகம் அப்படின்டுவாங்க. ஸோ டேங்க்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்கும். அப்பா, ஐம் சாரிப்பா. நான் என்னங்க போதும். அவன் ஆல்ரெடி நொந்து போயிருக்கான். 3 வருஷமாக நரகத்தில் இருந்திருக்கான். இதுக்கப்புறமா அவனை கேள்வி கேட்டு கொல்லாதீங்க ப்ளீஸ். ஒரு போலீஸ்கார குடும்பத்தில் பிறந்து என்னால் அப்பா அப்பா முத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? கமான் கூல் டவுன் பிரதரிங்களா. நான் சொல்லவா? உங்கள் தம்பி என்னை எப்படி துடிக்க துடிக்க ரசித்து கொண்டான்னு. ஃபஸ்ட்டு இங்கே அடிச்சா டார்லிங், இல்லை இங்கே அடிச்சா? உப்ஸ், இங்கே அடித்தா உனக்கு குழந்த பிறக்காதோ? ஒரு நான் உனக்கு எப்படி பிறக்க விடுவேன் நீ நினைக்கிறியா? அப்படின்னு ஒரு ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு தான் டேங்கை பார்ப்பாங்க. டேங்க் அப்படியே ஈரக்குள்ளலாம் நடுங்கும். நம்ம பியர் நெல்சன் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரலாம் தாண்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் புத்தா ஒரு லிக்விட் மாதிரி தொளிப்பாங்க. உடனே அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே எரியிற மாதிரி சென்சிட்டிவ் ஆகும். ஒரு மாதிரி அப்படியே அந்த சர்க்கிள்குள்ளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க காதை பிடிச்சிட்டு கத்துவாங்க. இது பார்க்கவே டேங்க் அந்த கடித்த இடம் இருக்கும்லடா, அதுவும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கீழே உட்காந்து கத்துவாங்க, அவ்வளோ அழுவாங்க. நம்ம ஜின்னும் தான் டேங்கை போய் ஹக் பண்ணிக்கிருவாங்க. டேங்க உடனே இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போங்க, ஆனால் சொல்கிறத செய்யுங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போக தாண்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே அந்த ரூமை விட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சீல் உருவாயிருக்கும். ஸோ அந்த புத்தா நெல்சனோட ஆத்மாவை தான் ஒரு மாதிரி கோபமாக பார்ப்பாங்க. என் பியர் என்னை விட்டு உங்கள் எல்லாராலையும் பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் பிறந்தப்பயே ஒரு உயிரை வாங்கிட்டு பிறந்தவன். என்ன நினச்சிட்டேங்க? இந்த சர்க்கிள்குள்ளே இருந்தால் ஈஸியாக என்னை அடைச்சிடலாம்னா? முட்டாள் அப்படின்ட்டுவாங்க. பட் அந்த புத்தாஸ்லாம் எதையுமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. டேங்க் அந்த ஷோல்டர் வலி வேற உசுறு போகும், அவங்களால சுத்தமாக முடியாது. ஜிமின், என்னாச்சு? ஏன் இப்படி என் பையன் துடிக்கிறான்? நாம்ஜோன் ஏதாச்சும் பண்ணுங்க, என்னால் என் பையனை இப்படி பார்க்க முடியலை. ஜிமின் ஜிமின் கொஞ்சம் பொறுமையாரு. இங்கே தான் ரிச்சுவல் நடக்குதுல்ல, எல்லாத்தையும் நான் பொறுமையாக இருங்க ப்ளீஸ். டேங் ஒன்றும் இல்லை, இங்கே அப்பா பாரு அப்படின்ட்டு டேங்கோட கையை தாண்டா பிடிச்சிக்கிறாங்க. இங்கே அப்பா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்டா, நீ உன்னோட தற்காப்புக்காக தான் அது பண்ண, எனக்கு நல்லா தெரியுது. அப்பா மேலே சந்தேகப்படலை, ப்ளீஸ்டா அப்பாவை பாரு. அப்பா சத்தியமான ஃபீமுக்கு நீ கொல்லலப்பா. உங்கள் பையன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான்ப்பா, என்னை நம்புங்கப்பா.
அப்படின்டுவாங்க. ஸோ ஆனா, அவர் அதுக்குள்ளேயும் வந்து ரிப்ளை பண்றதுக்குள்ளயும் டேங்க் இன்னும் உயிர் போற அளவுக்கு வலிக்கும் அந்த இடம். அண்ட் சேம் டைம் வந்து அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துல நெல்சன் அவ்ளோ கத்துவாருடா. 5 பேருமே அந்த 5 புத்தாவுமே அவங்களோட எட்ஜ் ஆஃப் த லெவல்ல போய் அந்த மந்திரத்த ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து நம்ம நெல்சனோட ஒரு ஆத்மா வந்து ஒரு ஒயிட் கலர் ஏர் மாரி வந்திருக்கும். நேரா வந்து அது அந்த புத்தாஸ் கையில இருக்க ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஒரு அந்த அந்த ஒரு சொல்லுவோம்ல ஜக்கு மாரி, அதுக்குள்ள தான் அடைஞ்சிரும். அத டக்குனு வந்து அந்த புத்தாஸும் சீல் பண்ணிட்டு, 5 பேருமே அவங்க கைய ஒண்ணா வச்சு அதில ஏதோ ஒரு மந்திரம் போடுவாங்க. போட்டுட்டு அதில நெறையா வந்து ரக்ஷாலாம் கட்டி விடுவாங்க, வெளிய வர முடியாத மாரி. ஸோ ஃபைனலா வந்து டேங்குமே அந்த அந்த வலி போயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புத்தாஸ் 5 பேருமே நேரா டேங் இருக்க சைடு தான் வருவாங்க. ஸோ டேங்க வந்து அவங்க ஷுகா தான் இப்போ வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி நிக்க வைப்பாங்க. "உன் கைய காட்டு." "ஆ" அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜின்னு தான் வந்து டேங்கோட கைய வந்து காட்டுவாங்க. அந்த கையில வந்து ஒரு செயின் மாரி குடுப்பாங்கடா. "இத உன் கழுத்துல போட்டுக்கோ. எக்காரணத்துக் கொண்டும் என்ன ஆனாலும் உன் கழுத்துலருந்து நீ இத கழட்டக்கூடாது. புரியுதா?" "ம். ஸ் ஆ சரி." அப்படின்டுவாங்க. அந்த செயின் பார்க்கறதுக்கு வந்து சிப்பி மாரி இருக்கும். ஸோ சிப்பிக்குள்ள வந்து க்ளோஸ் ஆன ஒரு சிப்பி மாரி இருக்கும். ஸோ அத தான் வந்து டேங்கோட கழுத்துல வந்து போட்டு விடுவாங்க. அந்த ஒரு ஒயிட் கலர் சிப்பிய. இதுக்குள்ள நாங்க இத்தன வருஷமா பட்ட கஷ்டங்கள், எங்களோட பலன், இந்த கடவுளோட ஆசீர்வாதத்த சேர்த்து உருவான ஒரு முத்து இருக்கு. இது உங்க பையனோட உடம்போட இருக்கிற வரைக்கும், எந்த ஒரு ஆத்மாவாலயும் உங்க பையன்கிட்ட வர முடியாது. அதே மாரி சுகா அவனோட மூச்சு எந்த இடத்துல போச்சோ, அங்க போய் இத வைங்க. அப்டின்டுவாங்க. டேங்க் வந்து அந்த இடமா? அப்டின்ட்டு அத யோசிக்கும்போது அப்படியே கை கால்லாம் நடுங்கும். இத பார்த்துட்டு நம்ம ஜின்னு தான்டா டேங்க அவங்க செஸ்ட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அத பார்க்கும்போதே எல்லாருக்கும் புரியுது. அவங்க பையன் வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த 3 இயர்ஸ்ல அப்டின்ட்டு. ஸோ நம்ம டேங்குமே வந்து அத அந்த ஜக்க தான் ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பயத்தோட. அவங்களுக்கு இன்னுமே வந்து அதுக்குள்ள இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சுகா, நம்மளுக்கு நேரம் இல்ல. விடியறக்குள்ளயும் அவன் மூச்சு போன இடத்துலயே இத வச்சுட்டு, அவன அந்த இடத்துலயே சீல் பண்ணணும். புரியுதா? ம். சரி. அப்பா, நான் உங்க கூட போயிட்டு வரேன். நானும் வரேன் சுகா. இல்லப்பா, இந்த நேரத்துல நீங்க என் கூட வர்றது கரெக்ட் கிடையாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா, அதுவரைக்கும் நீங்க டேன் கூட பத்திரமா இருங்க. அப்படின்ட்டு அவங்க தம்பிய தான் பார்க்குறாங்க. அவங்க தம்பிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்ததே கிடையாது நம்ம சுகா. ஸோ பார்க்கும்போது சுகாவுக்கே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா அவங்களும் அந்த புத்தாஸ் கூட அங்கருந்து போயிருப்பாங்கடா. நம்ம டேங்குமே வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க. நம்ம ஜின்னு, ஜிம்மின்னு எல்லாரும் தான் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சுகா தான் ரொம்ப ஒரு 4 ஹார்ஸ் டிராவல் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கே போயிருப்பாங்க. அது ஒரு காடு மாரி இருக்கும். ஸோ வந்து ஒரு ஊரோட எட்ஜ்ல அதாவது எல்லையில இருக்குன்றனால, அது அந்த டயத்துக்குள்ள அங்க போயிருப்பாங்க. ஸோ நேரா அந்த வீட தான்டா பார்ப்பாங்க. அந்த வீடு பார்க்குறதுக்கே அவ்ளோ அமானுஷமா இருக்கும். இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய வீடா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு நம்பர பார்க்குறதுக்கே அவ்ளோ பயமா இருக்கும். 103ன்ற நம்பரு. ஸோ நேரா வந்து அந்த ரூம ஓப்பன் பண்ணி உள்ள தான்டா போவாங்க. அந்த வீடே ஒரு மாரி இது ஒரு வீடா? இல்ல என்ன? இல்ல மனிதர்கள பலி குடுக்குற இடமான்ற ஒரு பயத்துல தான் போயிருப்பாங்க. அந்த புத்தாஸும் ஒரு இடத்துக்கு தான்டா கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் வந்து நம்ம டேங் அடைச்சு வச்ச இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம லைட்டு தான்டா நம்ம சுகா வந்து டார்ச் லைட் தான் வச்சிருப்பாங்க. லைட் எதுவுமே ஒர்க் ஆயிருக்காது. அப்புறம் நம்ம அந்த லைட் அடிச்சு அந்த ரூம பார்க்கும்போது தான் சுகாவுக்கு அவ்ளோ பயமா இருக்கும். ஏன்னா, அங்க ஃபுல்லாமே டேங்கோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அது ஃபுல்லாமே ரத்தமா இருக்கும். யாரோ ரத்தத்த வந்து அந்த ஃபோட்டோ மேலலாம் தேய்ச்சு விட்ட மாரியும், அதில ஒரு பெரிய ஃபோட்டோ நடுவுல இருக்குன்னு சொல்லியிருப்பேன்லடா, அந்த ஃபோட்டோல மைனுன்னு எழுதியிருக்கும். ஒரு அண்ணன் அந்த மாரி ஒரு ஃபோட்டோவ பார்த்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? சுகாவுக்கு செம்ம கோவம் வரும். அப்படியே கோவத்துல தான் பார்ப்பாங்க. இப்பயே இந்த இடத்த எரிக்கணும்னு. வேணாம் சுகா. இந்த இதெல்லாம் கொஞ்ச நாள்ல அதுவே அழிஞ்சு போயிரும். தயவு செஞ்சு
கோவத்துல எதுவும் பண்ணாத. இந்த இடத்துல தான் அவன் ஆத்மா கடைசியா போயிருக்கு. இங்க இத வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். இத யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே மாரி இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சீல் வைங்க. புரியுதா? கண்டிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அந்த வீட்ல அந்த ரூமுக்கு நடுவுல தான்டா வந்து பள்ளம் தோண்டுவாங்க. நம்ம டேங்க எங்க கெட்டி போட்டு வச்சாங்களோ அந்த இடம் தான். ஆக்சுவலா நெல்சனோட உயிர் போனது அந்த காட்டுக்கிட்ட ஒரு பாதி இடத்துல தான். பட் அவனோட உயிர் ஆத்மா இன்னும் சுத்துற இடம் வந்து அந்த வீடுன்னு அந்த புத்தாஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த வீட்டோட நடு எட்ஜ்ல வந்து பள்ளம் ரொம்ப ஆழமா தான் தோண்டியிருப்பாங்க. தோண்டி அங்க தான்டா புதைச்சு வச்சிருப்பாங்க. புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிளைமேட்டே கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதுக்கு மேல தான் புத்தாஸ் வந்து அந்த ஒரு சர்க்கிள் மந்திர சர்க்கிள்லாம் வரைஞ்சு ரொம்ப ஒரு மாரி அந்த இடத்த செக்யூர்டா வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா வெளிய போம்போது அந்த ரூம்ல இருக்க ஃபோட்டோஸ் தான்டா நம்ம சுகாக்கு அத பார்க்குறதுக்கே ஒரு மாரி இருக்கும். மொத்தம் அத ஃபுல்லா எடுக்கணும்னு தான் பார்ப்பாரு. தொடலாம் அத புடுங்கலான்னு தான் பார்ப்பாங்க. பட் அகைன் வந்து புத்தா ஸ்டாப் பண்ணிருவாங்க. வேணாம். இதெல்லாம் தீய ஆத்மாக்களால உருவாக்கப்பட்டது. இத நீ தொட்டேன்னா, எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடும். எனக்கு புரியுது ஒரு அண்ணனா உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு. ஆனா, இப்போ உன் தம்பிக்கு தான் நீங்க பலமா இருக்கணுமே தவிர, உன் கோவத்த நீ இப்படி காட்டக்கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன். கொஞ்ச நாள்ல இது எல்லாமே காணாம போயிடும். புரியுதா? அப்படின்றாங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல தான்டா ஒரு மந்திரம் ஓதுறாங்க. மந்திரம் ஓதிட்டு வெளிய போய் லாக்லாம் பண்ணிர்றாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே வெளிய வந்துருவாங்கடா. சுகா தான்டா அந்த வீட தான் ஒரு மாரி கோவத்தோட பார்ப்பாங்க. என் தம்பி இன்னும் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்ட்டு ஒரு பயத்தோட. இப்படியே கட் பண்ணா நம்ம டேங் சைடு தான்டா. நம்ம டேங் தான் ஒரு மாரி ஃபைனலா கண்ண முழிச்சிருப்பாங்க. அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. பக்கத்துல ஜிம்மின் உட்காந்துருப்பாங்க. "ஜிம்மின், ஐம் சாரிடா. உனக்கு இவ்ளோ கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா, நான் உன்ட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்னால தானே இதெல்லாம்." "ஏய் பைத்தியம்! நீ என்னோட ஃப்ரெண்டுடா. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? ம்?" அப்படின்டுவாங்க. அதுக்குள்ளேயே வந்து டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்கும். நாம்ஜூன் தான் உள்ள வந்திருப்பாங்க. ஜின்னு வேகமா வந்து டேங்க தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. "ஐம் சாரி டேயாங். ஐம் சாரிம்மா. நான் அம்மா மட்டும் அன்னைக்கு உன்ன ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேல்ல. ஐம் சாரிம்மா. நானும் உன்கிட்ட அன்னைக்கே இத சொல்லியிருக்கணும். ஆனா சொன்னா, அவன் உங்க எல்லாரையும் கொன்றுவேன்னு மிரட்டுனான். அவன் ஒரு சைக்கோம்மா. பயத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம, நான் அவன லவ் பண்ணிட்டேன்மா. அவன மாத்த முடியும்னு நெனச்சேன். ஆனா டேயாங் பழச பத்தி எதுவும் யோசிக்காத. புரியுதா? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துரு. அப்பாவுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, யாருக்குமே உன் மேல எந்த விதமான கோவமும் இல்ல. உங்க அண்ணனும் என்னைக்கும் கோவப்பட மாட்டான். அவனோட தம்பி இவ்ளோ பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்ணத நெனச்சு பெருமை தான் படுவான். ஆனா நீ ஒரு போலீஸ்காரங்க பையன்றத ப்ரூவ் பண்ணிட்ட. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உன்னை தற்காத்துக் கொள்றத நீ விட்டுக் குடுக்கல. அதுவே அப்பாவுக்கு பெருமையா தான் இருக்கு. ஐம் சாரிப்பா. டேயாங் நான் திருப்பி சொல்றேன்ல, லவ் பண்றது தப்பில்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பிரச்சனையில இன்வால்வ் ஆவோம் தான். ஆனா, எங்க அது தப்பான வழியில போயிருமோன்னு நெனச்சு வீட்ல இருக்கவங்கட்ட மறைக்கிறது தான் தப்பு. அகைன் சொல்றேன். தப்பு பண்றத மறைக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத பயம். ஆனா, அதவே உன்னோட பேரண்ட்ஸ்ட்டயோ, இல்ல இந்த பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்ட்ட சொன்னேன்னா, உனக்கு ஒரு ரிலாக்சேஷன் தான் கிடைக்கும். புரியுதா? அப்படின்டுவாங்க. டேங்க் வந்து நம்ம இது அப்பயே சொல்லியிருந்தா அவ்ளோ தூரம் இது வந்திருக்காதே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டில தான் இருப்பாங்க. அவங்க அப்பா தான் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுவாங்க. ஃபைனலா இந்த இடத்துல எல்லாமே சால்வ் ஆயிருக்கும்டா. ஐ மீன் இப்போதைக்கு சால்வ் ஆயிருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் சைடு தான்டா. அவரோட ஃபோன் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டேங்கோட ஃபோட்டோ இருக்கும். அந்த பப்ல வந்து டேங்க தூங்க அதாவது மயங்கி விழுந்திருப்பார்ல. அப்ப கட்டில்ல வந்து தூங்க வைக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து டேங்க் தெரியாம எடுத்திருப்பாங்க. அது அவ்ளோ கியூட்டா இருக்கும் பார்க்குறதுக்கே டேங்க. ஏன்னு தெர்ல. இத்தன வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க மேல எனக்கு அட்ராக்டிவ் ஆயிருக்கேன். இது அட்ராக்டிவா, லவ்வான்னு தெரியல. ஆனா
உன்ன இன்னைக்கு நைட் அந்த நிலைமையில பார்த்ததுக்கப்புறம், எப்படியாச்சும் உன்ன எனக்கு சொந்தமாக்கணும்னு தோணுது. இது எப்படி சொல்ல? என் கைக்குள்ள உன்ன வச்சுக்கிறணும். இந்த உலகத்துலருந்து உன்ன பாதுகாக்கணும். என்ன ஆனாலும் உன்ன விட்டுறக்கூடாதுன்னு தோணுது டேயாங். கிம் டேயாங். இல்ல. இனிமேல் நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஜீனோ டேயாங் தான். ஐ ஹோப் யூ ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர் டுவர்ட்ஸ் மீ. ஐ லவ் யூ ஜீனோ டேயாங். அப்படின்ட்டு அந்த ஃபோன்ல தான்டா கிஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபைனலா டேயாங்கும் ஜங்குக்கும் ஒண்ணா இருக்க மூமெண்ட் வரப்போது. ஐ ஹோப் நீங்க உங்களோட விஷயம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ரா அண்ட் லவ் யூ ஆல். சரங்கே. டாடா பை பை.